ஐநாவுக்கான ஈரான் தூதர் இருக்கார்ல, ஆமீர் சயீத் இரவானி, இவர் ஒரு லெட்டரை எழுதியிருக்காப்புல. அந்த லெட்டரை ஐநா பொதுச் செயலாளருக்கும் ஐநா பாதுகாப்பு சபை பிரசிடென்ட் இருக்கார்ல அவங்களுக்கும் அமைச்சிருக்காரு. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, எங்க இந்த அமெரிக்கா பண்ணிட்டு இருக்க பைரசி இருக்குல்ல எங்களுக்கு எதிராக, இது ஒட்டுமொத்தமாக சர்வதேச சட்ட விதியில் அமெரிக்கா மதிக்கலைன்றதான் காட்டுது. மற்ற நாடுகள் இது போல் பண்ணாதான் ஆக்ஷன் எடுப்பீங்களா என்ன, அமெரிக்கா பண்ண எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு தெரியாத அரசியல் ஒன்றும் இல்லை இரவானிக்கு, அவருக்கே நல்லா தெரியும். அமெரிக்கா தான் யூஎன், யூஎன் தான் அமெரிக்கா. இருந்தாலும் கேட்குறாரு அந்த கேள்வியை. ஐநா அமெரிக்காவை ஒழுங்காக தடுத்து நிறுத்தணும், ஏன்னா அவங்க பண்ணுறது சரியே கிடையாது. இந்த பிளாக்கேட் இருக்குல்ல, இதை அவங்க போட்டது தான் எஸ்கலேஷனுக்கு முக்கியமான காரணமே. நாங்களே ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணோம், அவங்க இதுக்கு பிளாக்கேட் இன்னும் ரிமூவ் பண்ணாமல் இருக்காங்க. அப்போ இங்கே பிரச்சனை யார் கிரியேட் பண்ணி விட்றா, எஸ்கலேஷன் யார் நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கான்னு இவ்வளோ கேள்வியில் லெட்டரில் கேட்டிருக்காப்புல. ஈரான் பேசுகிறத பார்க்குறப்ப, அந்த லெட்டரில் குறிப்பிட்டதை பார்க்குறப்ப, கூடிய சீக்கிரமே அமெரிக்க கப்பல்களை ஈரான் குறி வைக்கிற ஆபத்து இப்போ பெருசாக இருக்குங்க. அது போல் இவங்க எதனா அடிச்சிட்டாங்க, திரும்ப அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சதுன்னா இந்த உலக அமைதியின்மையை திரும்ப நோக்கி போகணும். அமெரிக்காவோட ட்ரெஷரி செக்ரட்டரியான ஸ்காட் பெசன்ட் இவர் இப்போ என்ன சொல்கிறாப்புல, நாம் ஈரானோட இன்டர்நேஷ்னல் ஷேடோ பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இதைத்தான் டார்கெட் பண்ணுறோம். ஸோ இதுக்காக தான் அந்த பிளாக்கேடே அமெரிக்கா போட்டிருக்கு அப்படின்றாப்புல. அதாவது ஈரானிய மக்களை கஷ்டப்படுத்துறது எங்கள் நோக்கம் கிடையாது, ஈரான் கூட பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது நோக்கம் கிடையாது. ஈரானோட இன்டர்நேஷ்னல் ஷேடோ பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ணுன்றாரு. ஷேடோனா யாரோ பின்னாடி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனால் யாருன்னு வெளிப்படுத்த தெரியாது, புரியுதா? அது போல் ஈரான் யாரோ பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த பிளாக்கேடை கிரியேட் பண்ணது காரணம் நாங்கள் சொல்லிட்டோம்ல, இந்த ஷேடோ ஃப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா, இது மூலமாக தான் ஈரானுக்கான வெப்பன் ஷிப்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது கப்பல்கள் வந்துட்டு போகல ஈரான் போர்ட்ஸுக்கு, என்ன சொல்லுவாங்க, சரகை திருப்ப வந்திருக்கோம், எண்ணெயை கொண்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது உண்மை இல்லை. அந்த கப்பல்களில் ஆயுதங்கள் நிறைய இருக்குது. ப்ராக்சிஸ்க்கு இங்கேருந்து போகிற ஆயுதங்களாக இருக்கட்டும், வெளியிலேருந்து ஈரானுக்குள்ளே வர ஆயுதங்களாக இருக்கட்டும், எல்லாமே கப்பல்கள் மூலமாக வந்துட்டு இருக்கிறதா அந்த ஷேடோ ஃப்ளீட்ன்ற விஷயத்தை இங்கே கனெக்ட் பண்ணி சொல்கிறாப்புல ஸ்காட் பெசன்ட். இது செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் மாதிரி அந்த பொசிஷனில் இருக்க மாதிரி இவ்வளோ விஷயம் பேசியிருக்காருல. ஓகே, இந்த ஈரானோட ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறது சார்ந்த இவ்வளோ தூரம் ப்ரெஷரை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க ஆயில் அதிகமாக விற்று அது மூலமாக வர காசு வச்சு தான் உலகளாவிய பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடுறாங்க. ஸோ இந்த பயங்கரவாதத்தை தடுக்கணும்னாக்கா ஈரானோட ரெவன்யூ சோர்ஸை தடுக்கணும். ரெவன்யூ சோர்ஸை தடுக்கணும்னாக்கா ஈரானோட ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, இதை நிறுத்தி வைக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம அந்தளவுக்கு புஷ் பண்ணணும். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆயிலை வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லைனா அவங்க ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்களே அப்படின்றாரு. ஸோ இந்த பிளாக்கேடுக்கான காரணம் இதான்னு ஸ்காட் பெசன்ட் இவ்வளோ பெரிய விளக்கத்தை கொடுத்துருக்கா.